ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் இணையதளத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. நம் ஆண்டு கொடுத்த வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோமா? இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ கேட்டபடியே நான் உனக்கு செய்கிறேன். நீ கேட்டபடியே. 1 அரசரின் புத்தகம், 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை விதமாக சொல்லி, இதோ நான் நீ கேட்டபடியே செய்கிறேன், உனக்கு நிகராக உனக்கு முன்பே எவரும் இருந்தது இல்லை, உனக்கு பின்பதாகவும் ஒருவர் இருக்கப் போவதில்லை. அந்த அளவுக்கு ஞானம் நிறைந்த உள்ளத்தை உனக்கு நான் தரப்போகிறேன் என்று சாலமோனுக்கு சொன்னார். ஆம், சாலமோனுக்கு கனவில் தோன்றி ஆண்டவர் சொன்னார், சொப்பனத்தில் தோன்றி சொன்னார், காட்சி கண்டு சொன்னார், இதோ உனக்கு என்ன வேணும் கேளு. 3ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டார். கேட்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்ல தெய்வம். அவர் சொல்கிறார், உன் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ உன் நாவினால் கேட்க வேண்டும். சில சொல்லுவாங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வது உண்மைதான், ஆனால் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. அல்லேலூயா. கேட்க வேண்டியது அவருடைய சமூகத்தில் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறார். கேட்க தெரிந்தவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அது எதுவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி. எனக்கு அருமையாக, சமுத்திரத்தின் ஆழத்திலே மீனின் வயிற்றுக்குள்ளாய் இருந்து பொருத்தனையோடு ஜெபித்த யோனாவின் ஜெபத்தை கேட்டவரவர், வனாந்தரத்திலே கதறி அழுது கொண்டிருந்த ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த ஆண்டவரவர், அவர் கேட்டபடியே செய்கிறவர். ஆகார் தண்ணீரை கேட்டால் தண்ணீரை கொடுத்தா, யோனா தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தான் பொருத்தனையோடு. அவன் போக வேண்டிய நினிவேக்கு கர்த்தர் நடத்தினவர். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நீங்கள் எதற்காக ஜெபிக்கின்றீர்கள்? கேட்டு பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் பாரத்தோடு ஜெபித்து பாருங்கள். பாரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பா. அவர் மனிதன் அல்ல மனமாறுவதற்கு, அவர் சொன்னபடியே செய்கிறவர். ஆம், தொடக்க நூல் புத்தகம் ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆம், சாலமோனுக்கு சொன்னவர் அப்படியே செய்தார். நீ கேளாத ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். கேட்டது கொஞ்சம், கொடுப்பது அதிகமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நிறைவாய் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். ஒரு அருமையான தம்பி கப்பலுக்கு போகும்படியாய் வந்தவன், அவன் கப்பல் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் இவ்விதமாய் சொன்னான், நிச்சயமாக நான் பணம் கட்டாதபடி நான் போவேன். செலக்டராக இருக்க இன்னும் வர ஒரு பதில் இல்லாமல் போயிற்று. பல மாதங்கள் ஆனது. பாரத்தோடு ஜெபித்தார். பாரத்தோடு ஜெபித்தார். கர்த்தர் சொன்னார், நிச்சயமாக நான் உனக்கு கொண்டு போவேன். நீ கேட்டபடியே உனக்கு நான் செய்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னார். அற்புதமாய் கப்பல் போய் திரும்பி வர பண்ணினார், சுகத்தோடு பலத்தோடு. சில மாதங்கள் தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்து மறுபடியும் இந்த கம்பெனியில் அழைத்தார்கள். இன்றைக்கு அவன் கப்பலில் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பான தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, உள்ள முடஞ்சி நொறுங்கி போய் இதுக்கு மேலே என்ன போய் கேட்குற ஆண்டவர்கிட்ட. இதுவரை எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையே, இதுவரை நான் கண்ணீரோடு நிற்கிற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ கேட்கறது வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவரிடத்தில் தேவனை ஆராதித்து இருதயத்தில் விசுவாசித்து உன் விண்ணப்பத்தை எடுத்து வை. வேதம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்பவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். நீ கேட்டபடி கொடுக்கிற தேவனவர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள் சொன்னவர். அப்படியே உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பா. நிச்சயமாகவே கொடுப்பா. நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ இயேசுவை நம்பி ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி நீ கேட்குறத, இன்றைக்கி நீ பெற்றுக்கொள்ளதை நீ பார்க்க போறீங்க. இன்றைக்கி, நாளையோ நாளை மறுநாளோ என்றோ ஒரு நாள் அல்ல. இன்றைக்கி கேளுங்க, என் பிள்ளைக்கு ஏற்ற வரன் வேணும் ஆண்டவரை. ஏற்ற எப்படியாவது எதாவது கொண்டு வாருன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்காங்க. ஏற்ற துணை உங்கள் சித்தப்படி கிடைக்கட்டும் ஆண்டவரை. என் பிள்ளைக்கு ஒரு படிப்பு வேணும். என்ன படிப்பு? அவனுக்கு ஏற்றவாறு, அவன் மன விருப்பத்தின்படி, அவன் தரத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த கல்லூரி எனக்கு வேண்டும்,
இந்த காலேஜ் எனக்கு வேண்டும், இந்த வேலை எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை கேளுங்கள். நிச்சயமாக அவர் கொடுப்பா. நிச்சயமாக சாலமோனுக்கு கொடுத்தவர் அவரை சார்ந்த உங்களுக்கும் அவர் கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க போகிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு மகளே, குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவரே, என் நிந்தி நீங்கும்படியாக எனக்கு ஒரு கற்பத்தை தாரும், அது உமக்கே நான் அர்ப்பணித்து வளர்ப்பேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியை அர்ப்பணிப்பேன் என்று கேட்டுப்பார். அன்னாளின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஒரு சாமுவேலை கொடுத்து சாமுவேலை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியை வைத்தவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் நீ கேட்பாயா? அவரிடத்தில் கேட்பாயா? இப்பொழுது கேள். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யும்படியா கர்த்தர் உதவி செய்வார். நீ கேட்டபடியே இப்பொழுது கொடுப்பார். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய பாதத்தில் நின்று பாரத்தோடு ஜெபிக்கிற என் அன்பு தாயின் தகப்பனின் கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. என் அன்பு மகளின் மகனின் கண்ணீருக்கு பதில் கொடுப்பீராக. தகப்பனே, சாலமோன் கேட்டதை கொடுத்தீரே, ஆபிரகாம் கேட்டதை கொடுத்தீரே, மோசே கேட்டதை கொடுத்தீரே. ஐயா, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்ணீரையும் துடைப்பீராக. சரீரத்திலே சுகத்திற்காக காத்திருந்து ஜெபிக்கிற என் அன்பு தாய் தகப்பனின் கண்ணீர் மாறட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.